கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்க ராஜா பாஸ்டர் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் இந்த மாலை வேளையில. தடைகளை உடைக்கிற தேவன், உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை முறியடித்து உன்னை வெற்றி நடை போட வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், அனாதி தேவன். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாய் இருக்கிறதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உனக்கு அடைக்கலமும் கேடகமும் கோட்டையும் துருகவுமா இருக்கிற தேவன், உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற தடைகளை மனிதர்கள் கொண்டு வருகிற தடை, சத்துரு கொண்டு வருகிறது, அசுத்தாவிகள் கொண்டு வருகிறது, சமுதாயங்கள் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் உடைத்து உன்னை ஜெயமாய் நடக்க பண்ணுகிற ஜெய கிறிஸ்துவ முன்னே செல்கிறார். கலங்காதே, திகையாதே. உன் போராட்டங்கள் முடிவுக்கு வந்தது. தடைகளை அவர் உடைக்கிற நாள் வந்தது. நீ சத்துருவை மேற்கொள்ள போகிறாய். சகல ஆசீர்வாதங்களுக்கு நீர் பாத்திரமாய் நீ கடந்து வரப்போகிறாய். உன்னை காண்கிறவர்கள் உனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வல்லமை உணரும் நாள் வந்து விட்டது. உன்னை காண்கிறவர்கள் உனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் தந்திருக்கிற மிகப்பெரிய அபிஷேகத்தை காண்கிற நாள் வந்திருக்கிறது. நீ கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிறவனாய் இருக்கிறபடினாலே தேவ தெய்வம், தேவ ஒத்தாசி உன்னோடு கூட இருக்கிறது. பரலோகத்தின் திறந்த வாசல் உன் கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீ கடந்து செல்ல போகிறார். உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை பெரிது பண்ண போகிறார். தேவனுக்கு சகல நன்மைகளை கொடுத்தவனை ஆசீர்வதிக்க போகிறார். கலங்காதே, திகையாதே. தடைகளை உடைக்கிற கர்த்தருடைய கிருபையின் சமூகம் உன்னோடு இருக்கிறது. தடைகளை உடைத்து தகர்த்தெறிகிற கர்த்தருடைய வல்லமையின் புயம் உன்னோடு கூட இருக்கிறது. 1000 10,000 ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த வேளையிலே கர்த்தர் உனக்கு ஜெயமை தந்து நடத்தப் போகிறார். ஜெயம் உன்னோடு இருக்கிறது. தேவ தயவு உன்னோடு இருக்கிறது. தேவ பிரசன்னம் உன்னோடு இருக்கிறது. நல்ல கர்த்தரை துதிங்க. கர்த்தருக்கு பிரியமா வாழ ஆரம்பிங்க. நல்ல கனி கொடுக்கிற ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற உன்னத பணியில எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் பயப்படாம, சோர்ந்து போகாம, திகைக்காம நல்ல சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. ஆத்துமாக்களை சந்திங்க. கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய பிறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுங்க. மனிதத்தை கடந்து வந்த அவருடைய மரணம் என்று இவர்களாம் அழைக்கிற அந்த மனிதத்தை அவர் கடந்து சென்ற அந்த அனுபவங்களை ஜனங்களுக்கு சொல்லுங்க. ஜனங்களை ரட்சிப்பில் நடத்துங்க. எந்த ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் தேவை, அவன் யாராக இருந்தாலும் சரி. அந்த நித்திய ஜீவனை அறிவிக்கிற நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இனிமேல் ஊழியத்தில் தடை இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் தடை வராது. ஏனென்றால் நீங்கள் கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை காண்கிறவர்களாக இருக்கிறதுனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா.